எல்லாத்துக்கும் வணக்கங்க. மகேஷ் குக்கிங் ஃப்ரம் கோயம்புத்தூருங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பாருங்கள், நான் மொச்சை அவரைக்கொட்டை எனக்கு கிடச்சிதுங்க நேற்று. பாருங்கள், அது நல்லா முளை கட்டி வந்துருக்குது. நான் வாங்கி அப்படியே தொலைச்சி வச்சுருந்தாங்க. ஒரு காக்கிலா வாங்கி நான் கட்டி வச்சுருந்தேன். பார்த்து எல்லாம் முளை விட்டுருக்குது. பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியுங்க. இன்றைக்கி இதே தாங்க நம்ம எங்கள் கிராமத்து சமையல் பறையை ஆட்டி நான் வைக்க போகிறேன். சூப்பராக வறுத்து அரைச்சி நம்ம மொச்சை குழம்பு வைக்க போகிறோங்க. சூப்பராக இருக்குங்க. நான் 2 நாள் வீடியோ போடலைங்க, எனக்கு உடம்பு சரியில்லைங்க. அதனால் என்னால் வீடியோ போட முடியலைங்க. இன்றைக்கி தான் நம்ம வீடியோ போட போகிறோங்க. இந்த குழம்பு நம்ம இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு கொஞ்சம் வேக வச்சிடலாங்க. ஏன்னா மொச்சை அவரைக்கொட்டை நம்ம அப்படியே குழம்புக்குள்ளே ஆட் பண்ண ஒரு மாதிரி மக்குற வாசடிக்குங்க. இது ஒரு கொஞ்சம் நல்லா சுத்தமாக கழுவி ஒரு கொஞ்சோண்டு ஒரு அரை வேக்காடு வேக வச்சா போதுங்க. வேக வச்சுட்டு அந்த தண்ணி வடிச்சுட்டு அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச குழம்பு இதில் ஊற்றிக்கலாங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க. முதல்ல இது வேகட்டும். எல்லாம் பாருங்கள், நம்ம இப்போது எண்ணெய் ஊற்றி வடக்கல் வச்சு வரமிளகா ஒரு 7 வரமிளகா போட்டுருக்குறேங்க. அதை நல்லா வறுத்தெடுத்துடலாங்க. பாருங்கள், வரமிளகா வறுத்து வச்சது. அதுக்கப்புறம் நம்ம அஞ்சரைப்பட்டி எடுத்து வச்சுக்கிறோங்க. இதுக்கு தேவையான பாருங்கள், கம்மி பண்ணிடலாங்க அடுப்பு லோ ஃப்ளேம். இப்போ பாருங்கள், தேவையான கொத்தமல்லிங்க. நம்ம சும்மா வர கொத்தமல்லி தாங்க போடும் தெரியுங்க. கடலப்பருப்புங்க. இது கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சங்க. பாருங்கள், மிளகு ஒரு 10 மிளகுங்க, சேருங்க. இதெல்லாம் வறுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேங்க நான். பாருங்கள், இப்போ நம்ம வறுத்ததெல்லாம் எடுத்தாச்சுங்க. வெங்காயம் போட்டுக்கலாங்க, பூண்டு போட்டுக்கலாங்க. கொஞ்சோண்டு பாருங்கள் வறுத்தது நம்ம இது ஃபஸ்ட்டு ஒரு அரைச்சி வச்சுக்கலாங்க. அப்போ தான் கொஞ்சம் நைஸ் ஆகுது. இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம மொச்சை அவரைக்கொட்டை வேக வச்சுருக்கோங்க. அரை வேக்காடு அப்படி தண்ணி வடிச்சிக்கலாங்க. கொஞ்சம் வெங்காயம் நல்லா வணங்குதுங்க. பாருங்கள், இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா தேங்காய் ஆட் பண்ணிக்கலாங்க. நானும் ஒரு மூடி தேங்காய் எடுத்துக்கிறேங்க. பாருங்கள், இப்போ நாம் ஒரு மூடி தேங்காய் எடுத்துருக்குறேங்க. நான் எனக்கு குழம்பு நிறைய வேணுங்கன்னா ஒரு மூடி தேங்காய் எடுத்துருக்குறேன். உங்களுக்கு கம்மியாகவே போகுதுன்னா அரை மூடி எடுங்க, அது நல்லாயிருக்கும். இதெல்லாம் நான் வணக்கிட்டுங்க. தக்காளி பாருங்கள் 3, அதையும் நான் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் புளியும் போட்டுட்டேன். இதெல்லாம் நல்லா உடைக்க 6 நேரம் நான் அரைச்சி எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம இது வடித்து இது எடுத்து ஒரு கைப்பிடி ஒரு இத்தனோடு போடுங்க, போதும். நிறைய போட்டோம் கெட்டியாக குழம்பு அதை நான் பண்ணி கொடுக்குறேங்க. பாருங்கள், நம்ம வறுத்து அரைச்சி வச்ச குழம்பு பாருங்கள், பேஸ்ட் மாதிரி இப்போ அரைச்சி வச்சுருக்கோங்க. இதெல்லாம் நம்ம ஊற்றிக்கலாங்க. இப்போ ஊற்றியாச்சுங்க. இதுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கல்லுப்பு போட்டுக்கலாங்க. எங்கள் ஊரில் கோயம்புத்தூர் சைடு என்னென்னா வறுத்து அரைச்சி வைக்கிற குழம்பு தாங்க ஃபேமஸ்ஸு. நீங்கள் நினச்சிக்கலாம் எப்போ பார்த்தா இப்படியே செய்கிறேன்னு. ஆனால் இதுதாங்க இந்த குழம்பு நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி தான் நாங்கள் எல்லோரும் செய்வோங்க. மெஷர்மெண்ட்டெல்லாம் இப்படி தான் இருக்குங்க. ஆனால் குழம்பு வைக்கிற விதமெல்லாம் இப்படி தாங்க. காய் மட்டும் வேறையாக இருக்குங்க. ஆனால் அந்தந்த குழம்புக்கு எது புளி ஊற்றணுமோ அதுக்கு மட்டும் தான் புளி ஊற்றுவோங்க, தக்காளி போடுவோங்க. மட்டனுக்கு சிக்கனுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் நாங்கள் போட மாட்டோங்க. பாருங்கள், உருளைக்கிழங்குங்க தோல் சீவி ஒரு 2 உருளைக்கிழங்கு நான் போட்டிருக்குறேங்க. இது கூட உங்களுக்கு வேணால் கத்திரிக்காய் இருந்துச்சுன்னா நம்மக்கிட்ட ஒரு 2 கத்திரிக்காய் இருக்குதுங்க. அதையும் நான் வணக்கில் போடுறேன். கடைசியில் ஒரு 2 இது இருக்குங்க. கருவாடு வேணால் போட்டுக்கோங்க. சூப்பராக இருக்குங்க இந்த மொச்சை அவரைக்கொட்டை குழம்பு. கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு மொச்சை அவரை போட்டு செய்கிற குழம்பு அற்புதமாக இருக்குங்க. நான் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ கலக்கிட்டு கொதிக்கல உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பாருங்கள், குழம்பு நான் கலக்கி வச்சாச்சுங்க. இந்த அளவுக்கு தண்ணி வச்சுருக்குறேங்க. எங்கள் வீட்டுக்கு குழம்பு தனியாட்டா வெயின்னு சொல்கிறாருங்க. தனியாட்டா வச்சா தான் அவருக்கு பிடிக்கும். அதனால் தனியாட்டா வெயின்னு சொல்கிறாங்க. அதனால் நான் இந்தளவுக்கு தண்ணி ஊற்றிருக்குறேங்க. இன்னும் தண்ணி ஊற்றுச்சுன்னா நல்லா இருக்காதுங்க. சிறுபாடு தண்ணி எடுத்து ஊற்றுன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களா? நான் சத்தம் பண்ணுறதுக்கு சரி போகுது இது அப்படின்ட்டாருங்க. நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட கம்மியாக வச்சுக்கோங்க. எங்கள் வீட்டில் இப்படி தனியாட்டா ஊற்றி சாப்பிட்டு பழகிடுச்சு. அதனால் நாங்கள் தனியாட்டா தான் மேக்ஸிமம் வைப்போம். பாருங்கள், இந்தளவுக்கு நான் வச்சுருக்கேன். இன்னும் நீங்கள் கொஞ்சோண்டு கெட்டியாக வைங்க, நல்லாயிருக்கும். இது நல்லா கொதிக்கிட்டுங்க. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், நம்ம குழம்பு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சுங்க. எண்ணெய் காயிட்டுங்க. பாருங்கள், கடுகு போட்டாச்சுங்க. பச்சை மிளகாய் 2ங்க, பூண்டு பாருங்கள் ஒரு 10 பல்லு பூண்டு, கருவேப்பிலைங்க. நல்லா வணக்கிட்டு குழம்புக்குள்ள கொட்டிடலாங்க. பூண்டு இதில் வணங்கியாச்சுங்க. கத்திரிக்காய் நம்மக்கிட்ட ஒரு 2 கத்திரிக்காய் வச்சோன்னா அந்த குழம்பு பாரு கொஞ்சம் போட்டுக்கலாங்க. இது நல்லா வதக்கிட்டு 5 நிமிஷம் முடிச்சு அந்த சவுண்டு அடங்கணும் கிடச்சி நான் குழம்புக்குள்ள கொட்டிடுறேங்க, காமிக்கிறேன். பாருங்கள், நம்ம குழம்பு தாளித்து கொட்டியாச்சுங்க. பாருங்கள், கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு மொச்சை வரை போட்டு சூப்பரான குழம்பு ரெடி பண்ணியாச்சுங்க.
இந்த குழம்பு உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாத்துக்குமே பிடிக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ண மாட்டேங்க கமெண்ட்டு இருந்தாலும் நான் சொல்கிறேன், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்ங்க.